கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எங்கேயாவது அசைக்கப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, தாவீது ஒரு காரியம் சொல்றாரு. என் வாழ்க்கையில் நான் அசைக்கப்படவே இல்லை, என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படவே இல்லை, என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளுமே நல்ல அசைக்கப்படாத உறுதியான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரகசியம் அங்க வெளிப்படுகிறது. தாவீது சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, எப்பயுமே நான் என் கர்த்தரை என் கண் முன்பாக வைத்து அவரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். அதனால நான் அசைக்கப்படவே இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க யாரை கண்ணு முன்பாக வச்சிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. குடும்பத்தையா, உலகத்தையா, நண்பர்களையா, அல்லது உறவினர்களையா? யாரை கண் முன்பாக வச்சிருக்கிறீங்க? இவங்களெல்லாம் கண் முன்பாக வச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க துக்கப்படுற சூழ்நிலை வரும், கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை வரும். அப்போ அதுக்கு தீர்வு சொல்ல ஒருத்தர் இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. ஆனா தாவீது தெளிவா சொல்ற காரியம், நான் தேவனை கண் முன்பாக வைத்திருக்கிறேன், அதனாலே நான் அசைக்கப்படவில்லை எப்பொழுதுமே சொல்றார். அவர் என்னை நோக்கி கொண்டிருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படவில்லை, அதனால என் வலது வருஷத்தில் அவர் இருக்கிறார். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை நோக்கி பார்க்கணும், இந்த மாதிரி சொல்லணும். தாவீது சொல்ற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில அந்த அனுபவத்துக்குள் இருக்கணும். அப்ப நீங்க அசைக்கப்படாம வாழ்க்கையில உறுதியா நீங்க நின்று ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, இந்த இயேசுவை உங்க கண் முன்பாக வைங்க. இந்த இயேசுவை உங்க கண் முன்பாக வச்சு இயேசு சொல்றபடி நீங்க வாழுங்க. இயேசுகிட்ட ஒவ்வொன்றா கேளுங்க. அவர் எப்பொழுதும் உங்க கண் முன் எங்க போனாலும் வந்தாலும் அவரையே உங்க கண் முன்பாக வைங்க. நீங்க எதுலையுமே அசைக்கப்படாதபடி ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த இயேசு உங்களுக்கு காண்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு தாவீதை உயர்த்தி இருக்கிறாருல, உங்களையும் உயர்த்துவார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாருல, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவர் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுல, உங்க பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுக்கு பயப்படணும், தேவனை கண் முன்பாக வைத்து இயேசுவை தன்னுடைய கண் முன்பாக வைத்து நோக்கி கொண்டு இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதன்படி கேட்டு வாழுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை உயர்த்துகிறார். ஆமேன்.